ஒரு கொலை பண்ண தப்புல எங்கேயா தொழில் கட்டுறீங்க? அண்ணா எவ்வளவு ட்ரை பண்ண இந்த மாதிரி ஆகி போச்சுண்ணா. ஆனா கத்தியால குத்திட்டேன், நல்ல காயம். வளவள கொலைகளை வியாபாரமே எனக்கு பிடிக்காது. சீவிர மாதிரி அவளை சீவிருக்க வேண்டாம். எல்போட பசங்களை நம்பி இந்த தொழிலை இறங்கி இருக்கவே கூடாது. டேய், ஹாஸ்பிட்டல்ல வச்சாத அவ கதையை முடிக்க பாருங்க. அண்ணே, என்னடா ஹாஸ்பிட்டல்ல இந்த பிரச்சனையை கமிஷனரை நேரடியா வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்காருண்ணே. பத்தாவதுக்கு மேகலாவுடைய சொந்தக்காரங்க யாரோ 2 பேர் அங்கே வந்திருக்காங்கண்ணே. அதுவும் இல்லாமல் இந்த கேஸை கமிஷனரே தான் பொறுப்பில் பார்க்க போறாரண்ணே. அதான் இந்த நேரத்தில் வேண்டான்னு சொல்லி. எதுக்கு நான் தொழிலுக்கு வந்தீங்க? எல்லாம் சைதாப்பேட்ட பாலத்துக்குள்ள வச்சு வைக்க போங்கடா. போங்க. வந்துட்டானுங்க. கொஞ்சம் இருங்க. என்ன தியாகு, நீ விவரமானவன், உனக்கு அதிகம் சொல்ல தேவையில்லைன்னு பார்த்தா இப்படி நடையா நடக்க விட்டுட்டு இருக்க. ஒரு தடவை சொன்ன உரைக்காதா? அடிக்கடிக்கு சொல்லிட்டே இருக்கணுமா? வந்து நான் என்ன வட்டி கொடுத்து வசூல் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? வேண்டாம் தியாகு, எனக்கு வர வேண்டிய பணம் வரலன்னா நான் வேற விதமா மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த லெவலுக்கு என்ன கொண்டு போயிட வேண்டாம். ஏற்கனவே நான் பெரிய பிரச்சனையில் இருக்கேன். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு சரி எனக்கு சரி வாழ்க்கை முழுக்க பிரச்சனை தான். அதை உண்டு இல்லைன்னு பண்ணணும். இந்த மாதிரி காரணம் சொல்றதுக்கு பிரச்சனை யூஸ் பண்ண கூடாது. சரி, இப்ப நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. மினிஸ்டர் லெவல்ல இதை கொண்டு போனா 1 செகண்ட்ல என் வேலையை முடிச்சிருவேன். ஆனா நீ இருக்க மாட்ட. பேசாதியா. உனக்கு இன்னும் 4 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள என் பணம் வரணும். இல்ல உன்னை கரப்பாம்பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். என்னையா பாக்குற? நீ பண்றது பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். என் பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அதை விட்டுட்டு என்ன அலட்சியப்படுத்தணும்னு நினைச்ச ஜாக்கிரதை. என்ன நம்ம இடத்துல வந்து நம்மளே மிரட்டிட்டு போறோம். நீங்களும் கேட்டு சும்மா இருக்கீங்க. ரொம்ப தப்புனே. ஒரு வார்த்தை சொல்லுங்க, உடனே போய் அவனை போடுறேன். வேணாடா, இப்ப நாம பொறுமையா தான் இருக்கணும். ஏற்கனவே அந்த கமிஷனர் வேற நம்ம மேல காட்டமா இருக்கான். இவன் எங்க போயிட போறான்? இவனை விட இப்ப அந்த மேகலா தாண்டா முக்கியம். அவ இன்னும் உயிரோட இருக்காளே. என்ன சொல்றது வாகர்? இதெல்லாம் எப்படி நடந்தது? ஐயோ, எனக்கு கையெல்லாம் வேலை விளாங்குது. என்னன்னு சொல்றது? இது எல்லாமே துரதிருஷ்டவசமா நடந்து போச்சு. ஐயோ, அதுவும் விஸ்வத்து மேல இப்படி ஒரு பழி எப்படி வந்துச்சு? இதெல்லாம் அந்த கிரிமினல் தியாகோட பிளான். தேவையில்லாம மேகலாவும் விஸ்வமும் இதுக்கு பலி ஆயிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? ஐயோ, பேப்பர்லயோ நியூஸ்லயோ படிக்கிறத விட இது இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? திவாகர், நீயும் தயவு செஞ்சு ஜாகிரதையா இரு, புரியுதா? திவாகர், ஒரு நிமிஷம். இந்த அட்ரஸ் தானப்பா? திவாகர், என் வீட்டுக்கு யாரோ வராங்க. அநேகமா அது விஸ்வத்தோட அப்பா அம்மாவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, அவங்க வந்தா நான் இப்ப அவங்க கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. வேற வழியில் அனிதா. அதுவும் நான் சொல்றத அவங்க எப்படி தாங்கிக்க போறாங்கன்னு புரியல.
ஏங்க அந்த பேக் எடுங்க. அதை மறந்துட்டீங்க. நான் இப்போ பேச முடியாது. நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். இப்போ வைக்கிறேன். ஓகே பார்த்து. வணக்கம். நீங்க நான் விஸ்வத்தோட அப்பா. லக்ஷ்மி விஸ்வத்தோட அம்மாமா. வாங்க. நான் தான் அனிதா. சரிம்மா. நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்னாச்சுமா? விஸ்வத்துக்கு என்னமாச்சு? நீங்க உள்ள வாங்க, நான் சொல்றேன். என்னமாச்சு? எனக்கு பயமா இருக்கு. வெளியே வச்சு பேச வேண்டாமே. நீங்க தயவு செஞ்சு உள்ள வாங்க ப்ளீஸ். நீங்க வாங்க, நான் எடுத்துக்கிறேன். இருக்கட்டுமா? வாங்க. வாங்க உட்காருங்க. நீங்க டயர்டா இருப்பீங்க. நான் போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா. முதல்ல விஸ்வத்தை பத்தி சொல்லுமா. அவனுக்கு என்ன ஆச்சு? இப்ப எங்க இருக்கா? பதட்டப்படாதீங்க, தைரியமா இருங்க. கஷ்டப்படுற சுபாவம்மா. விஸ்வத்தால நிறைய கஷ்டப்பட்டாமா. அதனால தான் இப்படி. ப்ளீஸ் என்ன நடந்துன்னு சொல்லுமா. சொல்லுமா. நான் எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். ஆனா நீங்க தயவு செஞ்சு பதட்டப்படாம பொறுமையா கேளுங்க. சொல்லுமா. சொல்றேன். இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா, மேகலாவை சுத்தியும் விஸ்வத்தை சுத்தியும் என்ன சதி நடக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க நினைச்ச மாதிரி மேகலா தப்பான பொண்ணு இல்லம்மா. அதான் இப்ப விஸ்வம் ஜெயில இருக்காரு. என்னமாச்சு? ஆண்டி என்னாச்சு ஆண்டி? ஆண்டி லக்ஷ்மி ஆண்டி ஒண்ணும் ஆல ஆண்டி. ஏன் புள்ள ஜெயில இருக்கானா? இல்ல, விஸ்வத்து மேல எந்த தப்பும் இல்ல. அதை யாரும் நம்பல. போலீஸ் அவர் மேல தப்பு இல்ல நம்புறாங்க. அங்கிள் சொல்லுங்க அங்கிள். அம்மா அழாதம்மா. விஸ்வத்தை காப்பாத்திடலாம் ஆண்டி. பதட்டப்படாதம்மா. என்னாலதான் எல்லாமே நடந்தது. நான் பாவி. இவ்வளவு குழப்பத்துக்கு நான் தான் காரணம். லக்ஷ்மி ப்ளீஸ் சொன்னா கேளு. என் பிள்ளை இப்ப ஜெயில இருக்கான்னு அதுக்கு காரணம் நான் தான். இல்லம்மா லக்ஷ்மி இல்லம்மா. எவனோ ரவுடி பண்ண சூழ்ச்சிக்கு நீ என்ன பண்ணுவ? பாவம். இல்லைங்க, மேகல் அவன் நம்ம சந்தேகப்பட்டது தப்பு. அவளை நான் அப்பவே மருமகளா ஏத்துக்கிட்டு இருக்கணும். அவளை ஏத்துக்கிட்டு இருந்தா என் பிள்ளைங்க வந்திருப்பானா? இப்படி ஒரு கொலைப்பழி அவன் மேல விழுந்திருக்காது. நான் தாங்க அப்படிலாம் இல்லம்மா லக்ஷ்மி. நீ வருத்தப்படாத லக்ஷ்மி. நீ அழாத லக்ஷ்மி. இல்லம்மா லக்ஷ்மி, எல்லாம் விதிமா விதி. காலம் பூரா மேகலான்னு மேகலாக்காக உயிரை விட்டுட்டு இருந்தாமா விஸ்வம். அவன் தான் மேகலாவை கொலை பண்ணான்னு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணா. என்னம்மா பண்றது லக்ஷ்மி? நான் இப்பவே என் பிள்ளைய பார்க்கணும். அவனை பார்த்தாதே என் மனசு ஆறும். ஏமா என் பிள்ளைகிட்ட என்ன கூட்டிட்டு போமா. கூட்டிட்டு போறேன். என் பிள்ளைகிட்ட என்ன கூட்டிட்டு போமா. கூட்டிட்டு போறேன். நீங்க அழாதீங்க. நீங்க என்ன சாப்பிடுங்களேன். ஐயோ ஒண்ணு வேண்டாம். உன் கால்ல விழுந்து கேக்குறேன். நான் உன் கால்ல விழுந்து கேக்குறேம்மா. என் பிள்ளைகிட்ட கூட்டிட்டு போமா. என் பிள்ளைய நான் பார்க்கணும். என் பிள்ளைய நான் பார்க்கணும். சரி ஆண்டி அழாதீங்க. என் பிள்ளைகிட்ட என்ன கூட்டிட்டு போமா. வாங்க போலாம் அங்கிள், போலாம். வெள்ளையம்மா ஏன் நிக்கிறீங்க? வாங்க. இதான் எங்க வீடு, வாங்க. வா வெள்ளையம்மா, ஏன் தயங்கி நிக்கிற? உள்ள வா, ஒண்ணும் பயம் இல்ல. என்னம்மா தாமரை, யாரு இந்தம்மா? வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு நிறைய இடத்துல சொல்லி வச்சிருந்தேன்.
நல்ல ஆளா கிடைக்கிறது பெரிய டிமாண்டா இருந்தது. இவங்க தான் கிடைச்சாங்க, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். பேரு வெள்ளையம்மா. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. பாவம்ப்பா இந்த அம்மா ரொம்ப வசதியா வாழ்ந்தவங்களாம். கடைசியில பாருங்க வீட்டு வேலை செய்ய வர்ற மாதிரி நிலைமை ஆயிப்போச்சு. ஓஹோ, என்னம்மா உன் புருஷன் குடிச்சே எல்லாத்தையும் அழிச்சிட்டாரா? இல்லைங்க ஐயா. அந்த கொடுமையை ஏன்ப்பா கேக்குறீங்க? இந்த அம்மா இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே ஒரு பொண்ணுதான்ப்பா. இவங்க பையனோட லவ்வரா. என்னம்மா சொல்ற நீ? ஆமாப்பா, அந்த சிரிக்கி என்னடானா அந்த பையன்கிட்ட நெருங்கி பழகிட்டு அவன் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டாளாம். அவ கண்டபடி ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு அவன் கையில ஒண்ணு இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் லவ்வாவது ஜவ்வாவதுன்னு சொல்லி ஒதுக்கி விட்டுட்டாளாம். அடப்பாவி, இந்த காலத்துல இப்படி கூட ஒரு பொண்ணை பாரு. அதை விட பெரிய கொடுமை என்னடானா அந்த பையனுக்கு பணமும் போய் அந்த சிரிக்கி ஏமாத்தினதுனால மென்டல் ஆயிட்டானாப்பா. என்ன கொடுமடாது. ஏமா அந்த பொண்ணை சும்மா விட்டானே? பாத்தீங்களா எங்க அப்பாவுக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு. அவளெல்லாம் விளக்க மாத்த வச்சு ஓட விட்டு அடிக்கணும். அடிச்சு என்னங்க ஆக போகுது? எல்லாம் எங்க கெட்ட நேரம். என் பையன் புத்தி கெட்டு அவ பின்னாலேயே தெரிஞ்சான், கை பொம்மையா அலைஞ்சான். அதனாலதாங்க நாங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம். எல்லாம் எங்களோட விதி. சரி, உங்களை ஏமாத்திட்டு போனவ நல்லா இருக்காளா? இப்ப எங்க இருக்காவ? அவ எங்க இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்னையா? எங்களுக்கு என்னையா ஆக போகுது? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, நீங்க வேணா பாருங்க. அந்த பொண்ணு சீர்கட்டி சீரழிஞ்சுதான் போறா. இந்த தாமரை வார்த்தைக்குன்னு ஒரு பவர் இருக்கு. இந்த காலத்துல கடவுள் யாரமா தண்டிக்கிறாரு? இந்நேரம் அவ எந்த பணக்கார வீட்டுல வசதியா வாழ்ந்துகிட்டு இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லம்மா. பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதுப்பா. சம்சாரம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீல்ல? என்ன மருமகளே, நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தானா இல்லையா? அப்புறம் ஏன் ஒரு மாதிரி முகவாட்டமா இருக்க? யாருப்பா இவங்க? சமையல் பண்றதுல யாரு பண்றதுன்ற பிரச்சனை வந்துருச்சு. இன்னும் வீட்டு வேலை செய்யறது, வேற ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது பிரச்சனை வந்துடக்கூடாது பாரு. அதான் சால்வ் பண்றதுக்காக இவங்களை கூட்டு வந்திருக்கேன். இவங்க நல்லா வேலை செய்வாங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்க. என்னப்பா நீங்க? யாரு என்னன்னு தெரியாம எப்படி வேலைக்கு வைக்க முடியும்? டேய், நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன்டா. பாவண்டா அந்த அம்மா. அவங்க பிள்ளைக்கு புத்தி சுவாதீனம் இல்லையா? ஒரு கிறுக்கு சரிக்கு காதலிக்கிறேன்னு சொல்லி அந்த பையனை ஏமாத்திருக்கா. அதுல இருந்து அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். சரி, இந்த அம்மாவை பார்த்தாலும் பாவமா இருந்துச்சு, வேலைக்கு வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. என் புள்ள கூட இப்படிதான். கண்மணின்னு ஒரு பொண்ணை அவனுக்கு கட்டி வச்சு கிட்டத்தட்ட உங்க புள்ள நிலைமைக்கு ஆளாயிட்டான். ஆனா நான் சுதாரிச்சிட்டேன்ல, வேற ஒரு மருமகளை கொண்டாந்து வீட்டுல வச்சுட்டேன்ல. சரிம்மா, நீ இந்த சம்பளம் விவகாரமெல்லாம் பேசிக்க. அதெல்லாம் ஏற்கனவே பேசியாச்சுப்பா. ஓஹோ, அப்ப சரி, எல்லாத்தையும் நீயே பாத்துக்க. நீங்க வாங்க, சமையல் கட்டை காட்டுறேன்.